Hello aspirants, welcome to the Apti with AK YouTube channel. நம்ம சேனல்ல அர்த்தமெட்டிக் கான்செப்ட் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண கேஷ்லேட்டு ஆட் லெவல் கேஷ்லேட். இது வந்து பிஓ மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். எல்லாருக்கும் இது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை பாருங்க ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பிஓ மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். டிஎன் பேக்கர்ஸை சால்வ் பண்ணியிருந்தேன், ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தேன். நிறைய கேண்டிடேட்ஸ் இது சால்வ் பண்ண முடியல, சால்வ் பண்ணி காட்டேன்னு கேட்டீங்க, அதனால சால்வ் கொண்டு வந்திருக்கேன். சரி, அதில் சொல்லாத லாஜிக் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா, இதை பாருங்க. ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் என்னன்னு கற்றுக்கோங்க. இப்போ 20 மென்னு இதை ஒரு ஏன்றவர் 20 நாளில் முடிக்கிறாரு, பிங்கிறவர் 30 நாள் ஒரு வேலையை முடிக்கிறாரு. அப்போ இவங்களுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம்ல, எல்சிஎம் எடுத்து 60ன்னு போட்டு இதுக்கு 3 எஃபிஷியன்சி, இதுக்கு 2 எஃபிஷியன்சின்னு போடுவோம்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு நாளைக்கு 3 வேலையை செய்கிறாங்க, 3 யூனிட் வேலை. ஒரு 60 ஆப்பிள் இருக்குன்னா இதில் 60 ஆப்பிள் விட்டால் வேறு என்ன பண்ணலாம்னா 60 பொம்மை செய்கிறது. 60 பொம்மை செய்கிறதுனா ஒரு நாளைக்கு 3 பொம்மை செஞ்சால் 20 நாளில் 60 பொம்மை செய்கிறாங்கன்றது அர்த்தம். சரி, இந்த நாளோட சேர்த்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தான் செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் செய்கிறாங்க, 8 நாள் செய்கிறாங்க, வாரத்தில் 8 நாள் செய்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் யூனிட் கிடைக்கும்ல, அதுதான். இந்த யூனிட் எஃபிஷியன்சிங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ். அதுதான் எம்டிஹெச் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. எம்டிஹெச் ஃபார்முலாவில் தான் இந்த யூனிட் வரும். ஸோ மென்னு, டேஸு, ஹவர்ஸு, டைமு, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு மென்னு, டேஸு ப்ளஸ் டைமு. புரியுதுங்களா? சரி வாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் மென்னு அண்டு ஒய் டேஸ். எக்ஸ் மென்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒய் டேஸில் ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. அப்போ இதுதான் டோட்டல் ஒர்க்கு. அதே மாதிரி உமன் செஞ்சால், ஒய் உமன் செஞ்சாக்கல எக்ஸ் டேஸில் முடிச்சிடறாங்களாம், ஒய் உமன்ஸு எக்ஸ் டேஸில் முடிச்சிடறாங்களாம். இப்போ இதில் காமனாக இருக்குது என்ன, அடிச்சு விட்ருங்க. இப்போ மென் ஈக்குவல் டு உமன், இதுதான் இந்த டேட்டா. சரி, 20 மென்னும் 16 உமனும் சேர்ந்து செஞ்சா இப்போ நம்பர் ஆஃப் பர்சன் என்ன, ஒரே செகண்ட் பென் சைஸை குறைச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் என்ன, 20 மென்னு ப்ளஸ் 16 உமனு. அப்போ இதுதான் நான் சொன்னேன்ல இந்த எஃபிஷியன்சி. ஸோ ஒரே செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வச்சு வந்துருச்சா? இப்போ பாருங்கள், இதுதான் இந்த எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சியை கொண்டு போய் டைம் கூட மல்டிப்ளை பண்ணணும். டைம் கூட மல்டிப்ளை பண்ணால் 160/3 இது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 150, ஒரு 9, ஒரு 160/3 வந்துடும். ஒரே செகண்டு பொறுங்க சொல்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த எஃபிஷியன்சி தான் இது, இந்த டேஸ் தான் இது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கு. புரியுதுங்களா? அப்படியே இங்கே. ஸோ இது நமக்கு ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த எம் ஈக்குவல் டு டபிள்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 20 மென்னு ப்ளஸ் 16 மென்னு 20, இல்லைனா இது உமன் ஆக்கிட்டிங்களா 36 உமன், இல்லைனா 36 மென்னுன்னு வரும் டோட்டலாக. ஸோ 36 மென்னு இன்ட்டு 160/3ன்னு போட்டிங்கன்னா அடிங்க 12ன்னு வரும். ஸோ 1920 மென்னுன்னு வந்துடும். இதுதான் டோட்டல் ஒர்க். இப்போ இவங்க என்னன்னு கேட்குறாங்க, என் கேர்ள்ஸ் ஒர்க் பண்ணால் 26 நாளில் முடிக்கிறாங்களாமா. அண்டு அதை வச்சு மட்டும் சால்வ் பண்ண முடியாது. என் ப்ளஸ் கேர்ள்ஸு மென்னு, நமக்கு தெரிஞ்ச மென்னு உமனு அவங்களாம் 16 நாளில் செஞ்சாக்கல ஒர்க்கை முடிச்சிடறாங்களாம். இப்போ இதை 2 ஈக்குவேஷனாக க்ரியேட் பண்ணி சால்வ் பண்ணணும் இது மாதிரி இருந்தாக்கல. சரி வாங்க, ஃபஸ்ட்டு n + 24 கேர்ள்ஸு
ப்ளஸ்ஸு 10 உமனு ப்ளஸ்ஸு 14 உமனு 10 மென்னு சாரி. ஸோ இவ்வளோ பேர், இது நம்பர் ஆஃப் யூனிட்ஸு. இத்தனை பேர் இத்தனை பேர் இத்தனை பேர் இவ்வளோ பேர் சேர்ந்து 16 நாளில் செஞ்சால் டோட்டல் ஒர்க்கு முடிஞ்சிருது. எவ்வளோ? 1920 M. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன தெரியும்னா N கேர்ள்ஸு 26 நாளில் முடித்தா டோட்டல் ஒர்க்குன்னா 1920 நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ரெண்டு சைடும் 1920 ஈக்குவலா? இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணாலே ஓகே, அது பெருசாக போகும் சம்மு. சரிங்களா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதை பாருங்கள், இல்லை எல்லாம் ஒன்று தான், இல்லைன்னா கூட அப்படி கூட பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலா? அது கஷ்டமாக ஆஸ்பிரன்ஸ், நம்ம இப்படியே போயிடலாம். இதே ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, அது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கணும். இது ஈக்குவேஷன் 1 வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இது சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை அடிச்சுக்கோங்க. 16 டேரக்ட் அடிப்படணும் அடிப்படும். ஒரு 16 16 2 16 32 120 M. இந்த 14 உமனை 14 மென்னுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 24 மென்னுன்னு வச்சா 24 இங்கே வச்சா மைனஸ் பண்ணால் 96 மென்னு. அப்போ இது பூரா க்ளோஸ் ஆயிடுச்சு, இது பூரா க்ளோஸ் ஆயிடுச்சு, இது காலி. ஸோ நமக்கு இது மட்டும் தான் இருக்குது. N+24 கேர்ள்ஸு எவ்வளோன்னா 96 M. அண்டு இங்கே N கேர்ள்ஸு. இப்போ இதே நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 2வை இப்படி வச்சுக்கலாம், இதை வச்சுக்கலாம். ஸோ 1920 M. N கேர்ள்ஸ் 26. ஸோ ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் 2. இப்போ காமனாக இருக்க M அடிச்சு விட்றலாம். இதை அடிச்சிங்கன்னா 12ஆல் அடிங்க. 12ஆல் அடிச்சிங்கன்னா 4 12 12 6 12 72. இங்கே 8 எகைன் அடித்தா 20ன்னு வரும். இப்போ இதையும் அடிங்க 13 10. இது சிம்பிளிஃபைனா ஆன்சர் ஆஸ்பிரண்ட்ஸ், இது சிம்பிளிஃபைனா ஆன்சரு. இப்போ இந்த கேர்ள்ஸும் காமனாக அடிச்சு விட்றலாம். N+24 × 10 ஈக்குவல் டு 13 N. ஸோ இந்த 10 N இருக்கா, இது என்ன ஆகிடும் 10 N ப்ளஸ் இதெல்லாம் மைண்ட்லேயே நான் போட்டுருவோம், உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம் இப்படி போட்டிருக்கேன். 240 ஆயிரும் இந்த 10. இங்கே 13 N. இப்போ மைனஸ் பண்ணால் 3 Nன்னு வரும், ஈக்குவல் டு 240. அடித்தா N ஈக்குவல் டு 80. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஆன்சர் N ஈக்குவல் டு 80. புரிஞ்சுதுங்களா? ஒரு டைம் உங்களுக்கு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். இது வந்து ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின் PO மெயின்ஸில். ஃபஸ்ட்டு எக்ஸ் மென்னு, ஒய் உமென்னு, எக்ஸ் டேஸு, எக்ஸ் மென்னு ஒய் டேஸு, ஒய் உமென்னு எக்ஸ் டேஸு. இப்போ எக்ஸ் மென்னு ஒய், ஒரே செகண்ட் ரெஸ்பான்ஸ் வேகமாக போகலாம். எக்ஸ் மென்னு ஒய் டேஸ், ஒய் மென்னு எக்ஸ் டேஸு. இதை சால்வ் பண்ணாக்கல இதுதான் டோட்டல் இருக்கா. இது சால்வ் பண்ணால் M ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். இப்போ எம்முக்கு இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 மென்னு 16 உமனு. இதை நீங்கள் இன்ட்டு பண்ணி டைமோட இது 160/3ன்னு வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே டபுள்யூக்கு பதிலாக M சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா M ஈக்குவல் டு டபுள்யூ, எம்முக்கு சப்ஸ்டியூட் பண்ணி 36 M × 160/3ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1920 Mன்னு வரும். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா இதில் டபுள்யூக்கு பதில் M சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது மூணையும் கூட்டி இந்த டைமில் மல்டிப்ளை பண்ணணும், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கான 1920. இதுலேருந்து இந்த 16 1920 அடித்து மைனஸ் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு இந்த 3 டேட்டா மட்டும், அதாவது N+G மட்டும் நிற்கும். இது இந்த பக்கம் மைனஸ் ஆகிற M வந்து. தென் N கேர்ள்ஸ் 26 ரெண்டு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுங்கள், அடிச்சிங்க N கிடைச்சிச்சு. அவ்வளோதான் ஸ்பென்ஸ் ஆன்சரு.
அண்டு இது வந்து இந்த சம்ம நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அண்டு இந்த சம்மையும் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். 2 சம் ஹோம்ஒர்க். அந்த சேனலில் நான் இந்த 2 சம்மை சால்வ் பண்ணிட்டு இது இப்போ நான் சால்வ் பண்ண சம்ம ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இந்த 2 சம்மும் இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த 2 சம்மும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. சப்போஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா இந்த வீடியோக்கான லிங்க் டிஎன் பேங்கர்ஸில் நான் சால்வ் பண்ணதுக்கான லிங்க் வீடியோவில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். அண்டு நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நான் இதுக்கான 2 வீடியோக்கான லிங்க்கையும் கொடுத்துட்றேன். அந்த பழைய வீடியோவில் ஆடியோ கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். அவுட்டோரில் ஷூட் பண்ணது சென்னையில். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன் பேங்கர்ஸில் போட்ட பழைய வீடியோவில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆப்டி வித் ஏகே. அண்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அர்த்தமெட்டிக் சம் எஸ்பிஐ பிஓக்கும் கொண்டு வருவேன், ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் கொண்டு வருவேன். அந்த சேனலில் டிஎன் பேங்கர்ஸ்ன்றது மெயின்ஸுக்கான சேனல், இந்த சேனலில் ப்ரிலிம்ஸுக்கான சேனல் அண்ட் என்டிபிசி ரயில்வே எஸ்எஸ்சிக்கான கண்டென்ட்டும் அடிஷ்னலாக ஃபியூச்சரில் ப்ரொவைட் பண்ணுவேன். இது அர்த்தமெட்டிக்காக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சேனல். அதனால் உங்களுக்கு அர்த்தமெட்டிக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.